நேற்றைய தினம் வந்து குட் பேட் அக்லி படத்துடைய அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்துச்சு. குட் பேட் அக்லி வந்து டக்குன்னு வந்து ஆரம்பிக்கிறதுக்கான அவசரம் என்ன, அது டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க வேண்டியதுக்கான காரணம் வேதாளத்திலிருந்து வலிமையிலிருந்து துணிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து அப்டேட் கேட்டு கொந்தளிச்ச அஜித் ரசிகர்கள் நம்ம பார்த்துருக்கோம். மே 1 ஒரு அறிவிப்பு விட்டீங்க, அதுக்கப்புறம் ஒன்றுமே காணமேங்கன்னு 3 கெட்டப்பில் அஜித் குட் பேட் அக்லியில் வந்து இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து அதை டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பிரித்து மேய்ஞ்சி ஆஞ்சிக்கிட்டு இருக்காங்க. வந்து அதே சமயம் மகிழ் திருமணி ஏன் இதில் கொண்டு வந்து சேர்க்குறீங்க அப்படின்னா, மகிழ் திருமணி பர்ஃபெக்ஷன் பார்த்து ரொம்ப எடுக்கக்கூடியவர், வந்து ரொம்ப பார்த்து எடுக்கக்கூடியவர். அவரும் இதுக்கு ஒரு காரணம்ன்றாங்க. போட்டியாளர்கள் மனப்பான்மை வந்தே தீரும். அஜித் விஜயன் கிடையாது, அது ரஜினி கமல்லேருந்து ஆரம்பிச்சது தான். நீங்களும் பாருங்கள், 70 வயசு கடந்து அவங்க 2 பேரும் போட்டியாளராக இருக்காங்க இல்லைங்களா. லைக்கா மாதிரி நிறுவனங்கள்லாம் நமக்கு வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி தான். இந்த சினிமா ஹீரோக்கள் கோடிகளில் வாங்கக்கூடிய சம்பளத்திற்கு பயந்தே பல பேர் வந்து சினிமா தயாரிப்புக்கு தமிழ் சினிமாவுக்குள்ள வரதே கிடையாது. எல்லாருக்கும் புகழ் ஆசை இருக்குது, எல்லாருக்கும் பணம் ஆசை இருக்குது, பணத்தை தாண்டி புகழ் ஆசை இருக்குது. வந்து விடாமுயற்சின்னு ஒரு படம் இருக்குது, அது கிட்டத்தட்ட முக்கால்வாசி கிணறை தாண்டியாச்சு அந்த படம். அதுக்குள்ள என்னையா குட் பேட் அக்லிக்கு இது ஏன் இப்படி கொண்டு வரணுன்ற உங்க கேள்வியை தான் நமக்கு இருந்து. ஒட்டுமொத்தமாக விடாமுயற்சி மேல் உள்ள கோபம் தான் அஜித் வந்து இறங்கிய குட் பேட் அக்லியை போடுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் கிஷோர். இப்போ யாருமே எதிர்பார்க்காம, அதாவது அஜித் சார் படத்துக்கு வந்து ஏதாவது அப்டேட் வருது அப்படின்னா முந்தையே வந்து அதுக்கான ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. நேற்றைய தினம் வந்து குட் பேட் அக்லி படத்துடைய அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்துச்சு. பார்த்தீங்களா சார், அதோட ரிவ்யூ என்ன? உண்மையாகவே அது வந்து அஜித்துடைய மேனேஜர் தான் போட்டிருக்காரா, வேறு யாராவது ஃபேக் ஐடியிலேருந்து போட்டாங்களா, இல்லை ஃபேன்மேட் எடுத்து போட்டாங்க. எனக்கு நமக்கும் பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அது காரணம் என்னென்னா, நம்ம தொடர்ச்சியாக வந்து இதுலேருந்து வேதாளத்திலிருந்து வலிமையிலிருந்து துணிவு வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து அப்டேட் கேட்டு அப்படி என்ன சொல்கிறது கொந்தளிச்ச அஜித் ரசிகர்கள் நம்ம பார்த்துருக்கோம். வந்து இவங்களாம் அப்டேட் கொடுக்காமல் அதை அப்படியே இழுத்து அந்த படம் ரிலீஸ் டைமில் பார்த்திங்கன்னா அப்டேட் ஆரம்பிப்பாங்க. விடாமுயற்சிக்கும் அப்படி தான் நடந்தது. மே 1 ஒரு அறிவிப்பு விட்டீங்க, அதுக்கப்புறம் ஒன்றுமே காணமேங்கன்னு அதை சம்மந்தமாக ஒன்றுமே இல்லைன்னு கேட்டு அவங்களும் ஒரு கட்டத்தில் ஓஞ்சி போயிட்டாங்க. இப்போ சைலண்ட்டாகவே ஆகிட்டாங்க. வந்து அஜித் ரசிகர்கள் வந்து ஒரு மௌனமே ஆன நேரத்தில் டக்குன்னு இப்படி ஒரு 3 கெட்டப்பில் அஜித் குட் பேட் அக்லியில் வந்து இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து அதை டீகோட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை பிரித்து மேய்ஞ்சி ஆஞ்சிக்கிட்டு இருக்காங்க. வந்து அப்படி ஒரு வெறித்தனமான ஒரு ரசிகர்களை பெற்றவர் வந்து அஜித், அதில் மாற்று கருத்தே இல்லை. இதுதான் பெரிய ஆச்சரியம். என்ன அவசரம் வந்து குட் பேட் அக்லி வந்து டக்குன்னு வந்து ஆரம்பிக்கிறதுக்கான அவசரம் என்ன, அது டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க வேண்டியதுக்கான காரணம் என்ன? இப்போ எதிர்பார்க்காமல் இல்லை, பெரிய ஹீரோக்களுடைய படங்களுக்கு அப்டேட் அப்படின்னா அது ஆரம்பிப்பாங்க, கவுண்ட் டவுன் ஆரம்பிப்பாங்க இல்லைங்களா. வந்து நாளை வருகிறது, நாளை மறுநாள் வருகிறது, ஈவினிங் வருகிறது, சாயங்காலம் 5 மணிக்கு வருகிறது, காத்திருங்கள் ரேஞ்சில் வந்து அது போய்கிட்டே இருக்கும். வந்து இது எதிர்பார்க்காமல் டக்குன்னு அடித்த உடனே அது பெரிய வைரல் ஆயிடுச்சு. அது அவருக்கான மாசுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது இன்னும் இருக்கிறது, அது என்றும் இருக்குன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. அது உண்மையும் கூடாது. ஓகே சார். அந்த போஸ்டர் நம்ம பார்க்கும்போது அதில் 3 கெட்டப்பில் இருக்கார். அதாவது ஒரே காஸ்டியூமாக இருந்தாலுமே 3 வேறு இது 3 எமோஷன்ஸ், அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஒவ்வொரு இதுலேயுமே அந்த கையில் டேட்டு போடுறது, ஒரு பக்கம் மோதிரம் போடுறது. ஸோ என்ன ஒரு கதைக்களம் கலந்த ஒரு கதையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போது அஜித் இதுக்கு முன்னாடி ஒரே வழக்கமான ஒரு பாணியில் அவர் பண்ணிக்கிட்டு வராரு அப்படி ரொம்ப சமயமாக விமர்சனங்கள் இருக்குது. அதை பற்றிலாம் அவர் கண்டுக்கவே இல்லை. வந்து நான் நரைச்ச தாடியோடு வருவேன், அதே முடியோடு வருவேன், உடம்பு பெருத்து வருவேன், அதை பற்றி கவலையப்படாதீங்க, என் ஃபேன்ஸ் கொண்டாடுவாங்க அப்படின்னு. இதே என்னென்னா, இந்த ஆதிக் ரவிச்சந்திரன் மார்க் ஆண்டனியோட வெற்றி, அதுக்கு முன்னாடி ஆதிக் ரவிச்சந்திரனை வந்து அவர் நேர்கொண்ட பார்வை படத்தில் அது கோ டைரக்டராக இருந்தப்போ அதில் மீட் பண்ணுது. அப்போ ஏதோ ஒரு லைன் இருந்தால் சொல்லுங்கன்னு அவர் சொன்ன கதை. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு வெற்றி படத்தை கொடுத்துட்டுவாங்க. அதே சமயம் உங்கள் மேல் உள்ள அந்த 18+ டைரக்டர்ன்ற ஒரு இமேஜையும் காலி பண்ணிட்டு வாங்க. குறிப்பாக வந்து வெற்றி ஒரு ஹிட்டு கொடுத்துட்டு வாங்க, ஹிட்டு ரொம்ப முக்கியம். அந்த ஹிட்டை வச்சு தான் அடுத்த பெரிய ஹீரோ இருந்ததுன்னா அப்படி ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்த படம் தான் மார்க் ஆண்டனி. ஒரு 100 கோடி கிளப்புக்குள்ளே அந்த படம் வந்து இணைஞ்சது. விஷால் ஹீரோவாக இருந்தாலும் விஜய சூர்யா தான் அதற்கான பெரிய பேக்போன். நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த 2K கிட்ஸுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படி தான் மிக சரியாக அளந்து பண்ணியிருப்பார் ஆதிக் ரவிச்சந்திரன். இப்போ அந்த மாதிரியான ஒரு கதையாகத்தான் இந்த குட் பேட் அக்லி இருக்கணும்னு என்னுடைய கணிப்பு. இப்போ அஜித் சார் மாதிரி ஒரு பெரிய டாப் ஹீரோவுடைய படங்களுடைய அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க இப்போ பண்ணிகிட்டு இருக்க படங்கள் முடிச்சாதான் அடுத்த படத்தோடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ஆகட்டும், அது பூஜை எந்த டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ கரண்ட்லி அவர் வந்து விடாமுயற்சி தான் வந்து அவருடைய ப்ரெசெண்டாக அவர் பண்ணிகிட்டு இருக்க படம். அது முடிச்சுட்டா குட் பேட் அக்லி வரவே போகுது. அப்படி இருக்கும்போது விடாமுயற்சியிலிருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வரதுக்கு முன்னாடியே
இது வந்து ஒரு ப்ரீ பிளான்டா இல்லை அஜித் சார் சைட்லேருந்து பிளான்டாவே வந்த ஒரு அப்டேட்டாக எடுத்துக்கலாமா சார், இல்லை வந்து இதுக்குள்ளே நடந்தது என்ன சார்? இல்லை, உண்மையாக வந்து அவர் ஒரு படம் முடிச்சுட்டு ரிலீஸ் ஆகி அப்புறம் ஓய்வு எடுத்துட்டு பெரியவர்கள் இப்போ ரஜினி கூட கிளம்பிட்டார் துபாய்க்கு, வேட்டையனை முடிச்சுட்டு கிளம்பிட்டார். அது முடிச்சுட்டு வந்த பிறகு தான் வந்து கூலி படத்துடைய ஸ்டார்ட் ஆகி இது விஜயம் பண்ணுவார், அஜித்தும் பண்ணுவார். அஜித் கொஞ்சம் இப்போ தான் டக்கு டக்குன்னு படம் பண்ணுறாரு. அப்போலாம் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்துக்கு ஒரு படம், 2 வருஷத்துக்கு ஒரு படம்ன்ற மாதிரியான இருக்கும். சரி, விடாமுயற்சின்னு ஒரு படம் இருக்குது, அது கிட்டத்தட்ட 3/4 கிணறை தாண்டியாச்சு அந்த படம். அதுக்குள்ளே என்னையா குட் பேட் அக்லிக்கு இதுக்கு ஏன் இப்படி கொண்டு வரணுன்ற உங்கள் கேள்வியை தான் நமக்கு இருந்தப்போ நாம் விசாரித்த வகையில் வந்து அஜித்துக்கே அந்த படத்தின் மேலே கோபம் இருக்குது. விடாமுயற்சி மேலே அந்த லைக்கா நிறுவனத்து மேலே கோபம் இருக்குன்றாங்க. எனக்கு என்னென்னா சரி அப்படியே அது இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. அது விடாமுயற்சி இப்போ காலதாமமாவது வந்து அது படப்பிடிப்பு வந்து இதுவாகுது, இன்னும் 15% 15% தான் அது இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல்லாம் வருது. இதுக்கு முழுக்க முழுக்க ஒரு தயாரிப்பு நிறுவனம் மட்டுமே காரணமாயிடாது. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம பார்க்கணும். அங்கே உள்ளே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதில் அஜித்தும் பொறுப்பு, மகிழ் திருமேனியும் பொறுப்பு, எல்லாருக்கும் தான் இருக்குது. வந்து அஜர்பைஜான் ஒரு நாட்டை செலக்ட் பண்ணதே வந்து அஜித் தான் சொல்கிறாங்க. அது ஷூட் பண்ணுங்க அப்படின்னு. அது பூலோகத்துலேயே வந்து ஒரு வித்தியாசமான நாடாக ஒன்றும் கிடையாது. திடீர்னு மழை, புயல், மழை, காற்று, மணல் புயல் தாறுமாறு அடிக்கும். இதெல்லாம் அதுக்கு 1008 காரணங்கள்லாம் சொன்னாங்க வந்து. ஏன்னா அஜித் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் ஒரு யூரோப் கண்ட்ரியில் இருந்தால் அவருக்கு வந்து அந்த இது க்ரீன் கார்டு மாதிரியான அந்த குடியுரிமை வழங்கிடுவாங்க அப்படின்றது தகவல். அதுக்கு இது ஷூட்டிங்கை பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவர் நினச்சாருன்னா போயிட்டு யூரோப்பில் எத்தனையோ நாடு இருக்குது, அங்கே போய் இன்னும் மாதக்கணக்கு வருஷக்கணக்கில் கூட இருக்கலாம், வந்து கொடுக்க போகிறாங்க. இன்னொன்று என்னன்னா, துணிவு நம்மளே கூட பேசியிருந்தோம். துணிவு சமயத்தில் ஒரு எதிர்பாராத பாம் பிளாஸ்ட் ஒன்று ஆகி இந்த காதில் அவருக்கு வந்து பிரச்சனையாகி ஒரு சின்ன சவுண்டு கூட கேட்க முடியாத அளவுக்கு டென்ஷன் ஆகிடுவார். அப்படின்போது அவர் தான் இந்த அந்த அஜர்பைஜான் இந்த பாலைவனம் சார்ந்த நாடு ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்குமா, அங்கே பேசக்கூட அதிர்ந்து கூட பேச மாட்டாங்களா அங்கே, அதுக்காக செலக்ட் பண்ணார் அப்படின்ற ஒரு தகவலும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ பிரச்சனையே என்னன்னா, அந்த அஜர்பைஜான் நாட்டிற்குள் போய் இந்த படத்தை எடுக்கவே தான் இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து 3 மடங்கு பட்ஜெட்டை தாண்டி போயிடுச்சு அப்படின்றது லைக்கா தரப்புலேருந்து சொல்கிற விஷயம். அதே சமயம் மகிழ் திருமணி ஏன் இதில் கொண்டு வந்து சேர்க்குறீங்க அப்படின்னா, மகிழ் திருமணி பர்ஃபெக்ஷன் பார்த்து ரொம்ப எடுக்கக்கூடியவர், வந்து ரொம்ப பார்த்து எடுக்கக்கூடியவர். அவரும் இதுக்கு ஒரு காரணன்றாங்க. எனக்கு என்ன தோகுதுன்னா, ஒட்டுமொத்தமாக விடாமுயற்சி மேல் உள்ள கோபம் தான் அஜித் வந்து இறங்கிய குட் பேட் அக்லியை போடுங்க. ஏன்னா ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வரும்பொழுதே 2025 பொங்கல் வெளியீடுன்னு ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கெலாம் பெரிய விஷயம். அஜித் படத்துக்கெல்லாம் அது முடியுமான்ற அளவுக்குலாம் நமக்கு இருந்தது. ஏன்னா முந்தைய படங்கள் தவிர அதில் முந்தைய படங்கள் வந்த இது எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேள்வியாக கேட்டாங்க இல்லைங்களா, அதுக்கு ஒரு பெரிய தில்லோடு ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அப்படி வந்து ஒரு பெரிய ஹீரோக்கள் படத்துக்கு முன்கூட்டியே ரிலீஸ் டேட் அறிவித்தால் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு லோகேஷோட இன்டர்வியூவை பார்த்தா தெரியும் நமக்கு. லியோ படத்தில் நாங்கள் பயங்கர ப்ரீ பிளானோடு போனோம், ஆனால் கடைசி நேரம் நெருக்கல் இருக்கு இல்லைங்களா, முடின்ற அந்த அந்த நரக வேதனை வந்து பெரிய கஷ்டம். அதனால் வந்து தயவுசெய்து யாரும் பெரிய ஹீரோக்கள் படத்தோ சின்ன ஹீரோக்கள் படத்துக்கோ ரிலீஸ் டேட்டை முன்கூட்டியே போடாதீங்க, அது சாத்தியம் கிடையாது. சினிமாவில் தான் ஒன்று, நாம் ஒன்று பிளான் பண்ணுவோம், அது வேறு மாதிரி ஒன்று நடக்கும் அப்படின்ட்டு வந்து பல இயக்குநர்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து மணி மட்டும் காரணம் இல்லை, சூழ்நிலை, அப்புறமா வந்து இயற்கை, நம்ம நினச்ச இடத்துல எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஆர்டிஸ்டுடைய கால்ஷீட் பிரச்சனை, அவங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகும், இப்படி பல காரணங்கள் உண்டு. ஆனால் அந்த குட் பேட் அக்லிக்குள்ளே இப்போடைய டேட்டை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அஜித் பின்னணியில் கொடுத்த ஒரு தைரியமும் ஒரு அழுத்தம் தான் காரணம். அது விடாமுயற்சி மேல் உள்ள தீராத கோபம் தான் சொல்லலாம் நம்ம. இப்போ அடுத்த படத்தோடைய அப்டேட்டாக ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு அதாவது ஆப்போசிட் கோல் போடுற மாதிரி விடாமுயற்சி டீம் வந்து எது அவங்களோட லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து எதாவது சொல்லுவாங்களா சார்? ஏன்னா இதோடைய ரிலீஸ் டேட் வந்து கிட்டத்தட்ட 2025 பொங்கல்னு சொல்லிட்டாங்க. அப்போ விடாமுயற்சி படம் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய குறிக்கோள் கட்டாயத்தில் இருக்குது. அஜித் ரசிகர்கள் வந்து இது பொங்கலுக்கு அப்படின்ட்டாங்க வந்து. ஆனால் தீபாவளிக்கு விடாமுயற்சி கொண்டு வாங்கணும் போது ஆல்ரெடி விடாமுயற்சிக்கு 2 படங்கள் பெரிய படங்கள் வந்து கட்சி போட்டு இடம் முடிச்சிட்டாங்க. ஒன்று வந்து சூர்யாவோட கங்குவா, அது ஆல்ரெடி எப்போவோ பிளான் பண்ணுது, அது தள்ளி வந்தாச்சு. ரஜினியோடைய வேட்டையன். இப்போ இதுக்கிடையில் வந்து விடாமுயற்சி வந்து எங்கேருந்து தேட்டர் கிடைக்கும், தேட்டர் ப்ராப்ளம். இந்த 2 படமே பெரிய படம். இப்போ அது வந்து நவம்பர் மாதம் கிட்டத்தட்ட நவம்பர் அக்டோபர் தீபாவளி டைமில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு 2 மாதம் 3 மாதத்துலேயே வந்து அடுத்த படமும் வந்துருச்சுன்னா அது அஜித் சாருடைய கேரியருக்கே ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு வருஷமாவது ஒரு கேப் விடணும், அடுத்து வரும்போது என்ன ஆகிடும். இப்போ வந்து விடாமுயற்சிக்கு ஒரு பெரிய அழுத்தம் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி. அதை முடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அதை நடித்து முடிச்சு கொடுத்தா கூட ரிலீஸுன்ற ஒரு டேட் வரும் இல்லைங்களா, அந்த இடத்துல பஞ்சாயத்து ஆரம்பிக்கும்.
என்ன காரணம் தெரியல, என்ன உள்ளடி பிரச்சனை, என்ன அவங்களுக்குள்ள வந்து வாய்க்கா வரப்பு தகராறுன்னு நமக்கு ஒன்றும் இங்கேருந்து தெரியல வந்து. மேபி அது சம்மந்தமான யாராவது ஒருத்தர் வாயை திறந்தால் வந்து. அதே சமயம் என்னென்னா, இதே சோஷியல் மீடியாவில் எழுதிட்டு இருக்காங்க, லைக்கா மாதிரி நிறுவனங்கள்லாம் நமக்கு வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி தான். உங்களுக்கு 1000 ஸ்கிரிப்ட் இன்றைக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் 10 தயாரிப்பாளர் கிடையாதுங்க இன்றைக்கி. அந்த மாதிரியான ஒரு அழுத்தத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த மாதிரி லைக்கா மாதிரி நிறுவனங்களை வந்து வெறுப்பேற்றி நீங்கள் போயா இது என்னையா நம்ம வந்து சினிமா எடுத்து என்ன பண்ண போகிறோம் இதில், அதை தாண்டி வந்து நம்ம சிம் கார்டு விற்றோ இல்லை வேறு நெட்ஒர்க்கு பல பிஸ்னஸ் இருக்குது. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா கத்தி படத்துக்கு ஒரு பஞ்சாயத்து வந்து தெரியுங்களா? கத்தி பட டைமில் ஆடியோ லான்ச் நடந்தது வந்து லீலா பேலஸ் ஹோட்டல் தான் நினைக்கிறேன். அந்த ஹோட்டல் முன்னாடி வந்து அவ்வளோ பேர் போராட்டம் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விடவே கூடாதுன்னு சொல்லி பல பஞ்சாயத்துகள் நடந்தபோது லைக்கா தரப்புலேருந்து அப்போது பேசப்பட்ட தகவலாக வந்து செய்திகள்லாம் கூட வந்தது, இந்த படத்தை நாங்கள் தூக்கி அப்படியே போட்டுருவோம், எங்கள் ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த நிறுவனத்திற்குமான ஒரு வேளை டீ செலவு அது அப்படின்ற இடத்துல அந்த ஒரு தைரியம் வந்து அந்த மாதிரி ஒரு மனநிலையை வந்து என்னையா எவ்வளோ படம் பொன்னியின் செல்வன் மாதிரி படங்கள்லாம் யாராலும் எடுக்க முடியும். வந்து நீங்கள் சொல்லி பாருங்கள், நீங்கள் எம்ஜிஆருடைய கனவு படம், கமலஹாசன் அதை கையில் எடுத்து இது முடியாதுன்னு கைவிடப்பட்ட படம் அது. அந்த படத்தை மணிரத்னம் வச்சு 1, 2, 2 எடுத்திருக்காங்க அப்படின்னா அது அந்த மாதிரி நிறுவனங்களை நம்ம வந்து காப்பாற்றணும். உண்மையாகவே வந்து 1008 பிரச்சனை இருந்தால் கூட விட்டு கொடுத்து போகணும். ஹீரோ தரப்பில் பிரச்சனையோ டைரக்டர் தரப்பில் பிரச்சனையோ ஒரு பெரிய ப்ராடக்ட் ஒன்று ரெடியாக இருக்குது, அதுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, அதுக்கு ஃபேன்ஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்போது இது எங்கே கோளாறு என்னன்னு தெரியல. அதே மறுபடியும் என்ன சொல்கிறதுனா, இன்றைக்கு இந்த சினிமா ஹீரோக்கள் கோடிகளில் வாங்கக்கூடிய சம்பளத்திற்கு பயந்தே பல பேர் வந்து சினிமா தயாரிப்புக்கு தமிழ் சினிமாவுக்குள்ளே வரதே கிடையாது. நீங்கள் அஜித்தே எடுத்துங்க, குட் பேட் அக்லியோட ப்ரொடியூசர் யார்? மைத்ரி மூவிஸ், தெலுங்கில் மிகப்பெரிய நிறுவனம், அவங்களுக்கு 200 கோடி சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் இந்த பிரச்சனை எங்கன்னு பேசி தீர்த்திருக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் சொல்லும்போது தான் இந்த ரிலீஸுன்னு வரும்பொழுது நீங்கள் எப்போ ரிலீஸ் பண்ணாலும் அடுத்த 3 மாதத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆகிடுது. குட் பேட் அக்லி ஒரு ஹீரோ அதை டக்குன்னு பார்த்துட்டு இது சமயம் இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆச்சுன்னா அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைக்கும், இது வந்துருக்கு. இந்த படம் சப்போஸ் வேறு மாதிரியான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருந்தா அதுக்கும் பாதிப்பு ஏற்படுமே. அதுவும் இல்லாமல் அஜித் சார் மாதிரி பெரிய ஹீரோடைய படம் ஒரு 2 மாதம் கூட தேட்டரில் ஓடுறதில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து வந்துடும். அடுத்த படம் கண்டிப்பாக வந்துடும். இது என்ன சிக்கல், என்ன இடியாப்ப சிக்கல் அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து இங்கேருந்து அரங்கத்துலேருந்து பேசுகிறோம், நமக்கு தெரியாது. உண்மையாகவே அவர்களுக்கு தான் தெரியும். அது சம்மந்தமாக யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு அறிக்கையோ இல்லை ஒரு வீடியோவோ அல்லது ஒரு ஆடியோவோ வெளியிட்டால் தான் நமக்கு புரிய வந்து. இந்த குட் பேட் அக்லியோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் அந்த விஷயத்துக்குள்ள ஒரு கேள்வி, என்னதான் வந்து அஜித் ரசிகர்களுக்கு சந்தோஷம் கொடுத்தாலுமே சோஷியல் மீடியாவில் வந்து நெகட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக நம்மளால் தவிர்க்கவே முடியாது. அதுக்கு பின்னாடி அவ்வளோ இந்த டீகோடிங்கை வந்து ட்ரோலாகவும் மீம்ஸாகவும் மாற்றிட்டாங்க. ஒரு பக்கம் வந்து வேதாளம் கணேஷ் கேரக்டர் தான் இது அப்படிங்க சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் பல தரப்புலேருந்தும் அதாவது திருப்பி கேங்ஸ்டர் தான் அஜித் அவர்கள், திருப்பி இதை தான் பண்ணுறாங்க, இது அனிமேஷன் ஃபேன் மேடு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு ரிவ்யூஸ் வந்து அப்படியே ஃபுல்லாகவே கலவை விமர்சனங்களாக தான் வந்துட்டு இருக்குது. அதை பற்றி என்ன சார் நீங்கள்? இல்லை, அது என்னென்னா அஜித் வந்து வேறு ஒரு லுக்கில் பார்த்துருக்கோம். நீங்கள் சொல்கிற மாதிரி வேதாளம் கணேஷ் மாதிரி இருக்குது. அது என்ன, இது வந்து ஆளுமா டோலுமா அந்த சாங்கை போட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா, இந்த அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படங்கள்ல அந்த படத்திற்கு சிம்பு கிட்ட சொன்ன ஒரிஜினல் கதை ஒன்று இருக்குது. அந்த கதையை ஓகே பண்ணி அதுக்கப்புறம் வந்து சிம்புலாம் உள்ள தலையிட்டு வேறு மாதிரியான கதையாக மாறி அந்த படமே ஒரு கொலாப்ஸாக மாறிடுச்சு. வந்து அது ஒரு அந்த நீங்கள் அந்த படத்தோட கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் அப்படி ஒரு கிளைமேக்ஸ் எதுவுமே இருக்காது. ஒரு ஹீரோ இல்லாத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். கிளைமேக்ஸ்னு ஒத்துக்க முடியாது. இது வேறு பார்ட் 2 வேறு லீட்லாம் கொடுத்துருந்தாங்க, அது முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக என்னென்னா, இந்த நேர்கொண்ட பார்வை சமயத்தில் ஆதிக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது அஜித் கேட்ட லைன் வந்து இதுதான் சொன்னது, சார் இதை தான் நான் வந்து AAAவுக்கு வச்ச இது கதை, இதை தான் அப்படியே மாறி போயிடுச்சு அப்படின்போது இதையே பண்ணலாம். இன்றைய அந்த 2K கிட்ஸ்களுக்கும் இன்றைய சினிமா ரசிகர்களுக்கும் ஏற்ற மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒன்று அதை பண்ணி முடித்த உடனே அதை அஜித்துக்கு ட்ரிபிள் ஓகே அப்படின்னு ஆச்சு. அப்போ நீங்கள் அந்த மாதிரி இந்த இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா இந்த டாட்டூன் குத்திக்கிட்டு இருக்கிறது, வேறு மாதிரியான ஒரு லுக்கில் இருக்கிறது, இன்றைக்கி அதுதான் வேணுங்க. இன்றைக்கி வந்து செல்ஃபோனுக்குள்ளேயே இருக்கிறான் வந்து இன்றைக்கி 2K கிட்ஸு. அவனை தூக்கின்னு வந்து நீங்கள் 2 மணி நேரம் சினிமா தேட்டரில் உட்கார வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் வந்து இந்த கதையை இன்றைக்கு இந்த இளைஞர்கள் கொண்டாடுற விதமாக நீங்கள் மாற்றுங்க அப்படின்னு ஒரு இயக்குனருக்கு ஒரு முழு சுதந்திரம் எனக்கு தெரிஞ்சு கொடுத்துருக்கலாம். இந்த வழக்கமான அஜித் படமாக இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள். நீங்கள் மார்க் ஆண்டனியோட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரமாதமான ஒரு கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 80ஸோட சாங்கு கொண்டு வந்து ஒரு ஸ்லிக்ஸ்க்கும் இதா மாதிரியான ஒரு கேரக்டர் கொண்டு வந்து அங்கே இது பண்ணி ஒரு என்னன்னா வந்தானா ஒரு 2 மணி நேரம் கலகலன்னு சிரிச்சானா கொண்டாடினானா போகலாம், அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இந்த குட் பேட் அக்லி இருக்கும்.
நேர்காணலோட இறுதி கேள்வியாக சுசித்ரா அவங்களுடைய நேர்காணல் வந்து கொஞ்ச நாட்களாகவே ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. நம்ம அந்த தலைப்புக்குள்ளே போக வேண்டாம். பட் அதில் அவங்க சொல்லும் போது ஃப்ளோவில் வந்து அஜித் சார் பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது ஒரு ஈவெண்ட், ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டியில் வந்து அஜித் சார் வந்து வேட்டைக்காரன் படத்தில் இடம்பெற்றுள்ள அந்த சின்ன தாமரை பாடல் வந்து சுசித்ரா அவங்க தான் பாடினாங்க. ஸோ நீங்கள் அதை பாடி கொடுத்தது வந்து எனக்கு தான் கொஞ்சம் வருத்தம் தான் அப்படிங்கிறது வருத்தமாக அவர் சொன்னார் அதில் கொஞ்சம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த பாட்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட், வேட்டைக்காரன் விஜய் அவர்களுடைய பாட்டு. நான் கேட்குறது என்னன்னா, அஜித் சார் vs விஜய் அப்படிங்கிறது வந்து நீ ஸ்டில் திரையில வந்து போயிட்டு இருக்கா ஃபைட்? நிச்சயமாக இருக்குங்க. அவங்களும் மனிதர்கள் தானே. அவங்க எல்லாருக்கும் புகழ் ஆசை இருக்குது, எல்லாருக்கும் பணம் ஆசை இருக்குது. பணத்தை தாண்டி புகழ் ஆசை இருக்குது. வந்து புகழ் வந்து நம்மளே ஒரு 10 பேர் நின்று கை தட்டும் போது நமக்கு பயங்கர சுகமாக இருக்குதுன்னா, லட்சம் பேர் கோடி பேர் தலைவான்னு கொந்தளிக்கும் போது 150 அடி கட் அவுட்டில் ஒருத்தன் ஏறி பால் ஊற்றும் போது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஜுவ்வுன்னு ஏறும் இல்லைங்களா? அது இருக்க தான் செய்யும். அப்படின்போது அந்த போட்டியாளர்கள் மனப்பான்மை வந்தே தீரும். அது வந்து அஜித் விஜய்னு கிடையாது, அது ரஜினி கமல்லேருந்து ஆரம்பித்தது தான். இன்றைக்கும் பாருங்கள், 70 வயசுக்கு கடந்தால் அவங்க 2 பேரும் போட்டியாளராக இருக்காங்க இல்லைங்களா? ஒரு விக்ரம்னு ஒரு இட்டு கொடுத்தவொடனே ஜெயிலர்னு ஒரு இட்டு கொடுத்து அதை விட ₹1 அதிகமாக வசூல் பண்ணி ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் ரஜினி இருக்காருன்னா அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு வெறி இருக்கும். அந்த வெறி இவங்கக்கிட்டே இருக்கு. வந்து அதுதான் வந்து சுசித்ரா சொன்னது. வந்து அந்த விஷயம் வந்து இன்னைக்கு சம்பளம், அதாவது அப்போ ஓகே, சுசித்ரா சொன்னது வந்து அந்த டைம் வேட்டைக்காரன், அவர் அசல், அஞ்சனேயா அந்த மாதிரி டைம் பண்ணிட்டு இருந்தப்போ ஓகே. இப்போ வந்து ரொம்பவே மாறிடுச்சு. 2 பேர்த்தோட மார்க்கெட்டுமே ரொம்ப வேற லெவலில் போயிடுச்சு. அப்படி இருந்தும் இன்னைக்குமே விஜய் சார் இவ்வளோ சேலரி வாங்கும் போது எனக்கும் அந்த சேலரி வேணும் அப்படிங்கிற அஜித் தரப்புலேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்து வெளியே போயிட்டு இருக்கே சார். இப்போ அஜித் ஒரு ஒரு அப்டேட் வந்ததுன்னா விஜய் இது வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நினைமா இன்றைக்கி ஏதாவது வந்தால் வரும். வந்து விஜய் இது வந்துன்னா அவரது வரும். அவர் இவ்வளோ சம்பளம் கேட்குறாரு, அவரை விட ₹1 அதிகமாக சம்பளம் கேட்குறேன்னு. இதையெல்லாம் தாண்டி இப்போ அஜித்துக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ரெஷர் என்னென்னா, தளபதி 69 கடைசி படம், அதுக்கப்புறம் தலைவர் விஜயா அவர் மாறிறாரு, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியினுடைய தலைவராக போகிறாருன்னா இவருக்கு யார் போட்டியாளர்? கண்டிப்பாக அது வேணும். அது வந்து அப்படின்ற இடத்துல அவருக்கு அதில் ஒரு ப்ரெஷர் வந்து அஜித்துக்கு இருக்குது. ஆனால் இந்த போட்டி மனப்பான்மை கண்டிப்பாக உண்டு. அது எல்லாரும் வந்து இதே ரத்தம் சதையினால் செய்யப்பட்டவர்கள் தானே. வெளியிருந்து பார்க்குற ஃபேன்ஸுக்குன்னா வந்து அவங்க வந்து கடவுளா அவதார புருஷர்களாக தெரியலாம். வந்து அவங்கவுங்களுக்குள்ளே ஒரு ஆசை இருக்குது, அவங்களுக்குள்ள போட்டி இருக்குது, பொறாமை இருக்குது. அதனோட வெளிப்பாடு தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். வந்து அஜித் விஜய் அது அடுத்த கட்டத்துக்கு வர ஹீரோக்களுக்கு அது இருக்க தான் செய்யும். அது தொடர்ந்துக்கிட்டே தான் போகும். வந்து சார், இந்த அஜித் விஜய் போட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்டார்டிங் பீரியடில் அவங்க வளர்ந்து வரும் டைம்லேயே வந்து 2 படங்களுக்குமே வந்து இவர் அவரை பற்றி பேசுகிறதும் அவர் இவரை பற்றி பேசுகிறோமா டைலாக்ஸ் இடம்பெற்றுக்கலாம் சார். அது வந்து இவங்களுடைய நாலேஜ்லேருந்து தான் போயிருக்குமா சார், இல்லை டைரக்டர் இவங்களுக்காக எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இவங்களுடைய நாலேஜ் தாங்க. நீங்கள் வந்து ஒரு சின்ன கேரக்டர் நீங்கள் போடுறதா இருந்தால் கூட அந்த ஹீரோக்கள் கிட்ட தான் கேட்டு தான் நீங்கள் முடிவு பண்ண வேண்டியதாக இருக்கும். வந்து அப்போ நீங்கள் டைலாக் எழுதுனீங்கன்னா அவங்க பார்க்காம வந்து படிச்சுட்டு போயிடுவாங்களான்னா, அவர் அந்த படத்தில் ஒரு டைலாக் பேசியிருக்காரு, கவுண்டர் ஒன்று எழுதி கொடுங்கன்னு கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. அது 2 பேருக்குமே உண்டு. இவங்க கேட்டு தான் அது முடிவு பண்ணுறது. வந்து ஒரு கட்டத்தில் அது பெரிய அது வந்து அதை வந்து இந்த ரசிகர்களுடைய மோதலாகவும் இந்த ரசிகர்களுடைய வெறித்தனமாகவும் அதை வந்து இவங்க வியாபார தந்திரமாகவும் மாற்றிக்கிட்டாங்க. வந்து இந்த ஓப்பனிங்க்கு அப்புறம் சினிமா ஃபேன்ஸுக்கும் இந்த கொண்டாட்டத்துக்கும் ஃபஸ்ட் ஷோவுக்கு வந்து யார் அதிகமான சரம் வந்து வெடிக்கிறோம் அப்படின்னு அதில் காட்டுறதுலேருந்து இது வந்து இதுவான விஷயந்தான். அது இந்த படித்தவர்கள் உள்ள மாநிலம் தமிழ்நாடுனா கூட இன்றைக்கி வேறு விதமாக மாறிட்டாலும் இந்த கொண்டாட்டங்கள் ஒரு மாதிரி போயிட்டுருக்கிறது. இது எந்த ஹீரோக்களாவது தடுத்து நிறுத்துகிறாங்களா? நான் அஜித் விஜய் மட்டும் சொல்ல, யாராவது இதை நிறுத்துகிறாங்களா சொல்லுங்களேன் பாருங்களா. நிறுத்துங்க, நீங்கள் வேணாங்க, என் கட் அவுட் வைக்காதீங்க, பாலபிஷேகம் பண்ணாதீங்க, என் தேட்டர் முன்னாடி அந்த ஃபஸ்ட் ஷோவுக்கு சரவெடி வெடிக்காதீங்கன்னு சொல்ல மாட்டார்கள். அது அவர்களுடைய அரசியல், அது அவர்களுடைய லாபம், அது அவர்களுடைய வருமானம், அது அவர்களுடைய சம்பளத்திற்கு அது தேவைப்படுகிறது. எப்படியோ சார், இந்த போட்டிகள் இதெல்லாம் இருந்தாலுமே, சம்பளம், போட்டிகள், படங்கள் ஹிட் இதெல்லாம் இருந்தாலுமே இன்றைக்கி வந்து கண்டென்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி இருக்க ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கிறாங்க. அந்த வகையில் குட் பேட் அகலியுடைய போஸ்டர் மட்டும் தான் வந்திருக்கு. அதுக்கு வேணால் கலவையான விமர்சனங்கள் வரலாம். பார்க்கலாம் சார், ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து அஜித்தை வச்சு எந்த அளவுக்கு அதை பண்ண போகிறாரு, இல்லை சிறுத்தை சிவா மாதிரியே வச்சு செய்ய போகிறாரா, என்ன ஏது அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் பல அப்டேட்ஸுடன் இன்னொரு நேர்காணலில் சந்திக்கலாம். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்துக்கு நன்றி சார். வணக்கம்.